வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தமிழையா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மேல்நிலை முதலாம் ஆண்டுல இயல் 2ல திருமலை முருகன் பள்ளு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருமலை முருகன் பள்ளு இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியவன் கவிராயர். இந்த பாடத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால நீங்க இப்பதான் முதல் முறையா எங்க வீடியோக்களை நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நீங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதுங்க. பாடத்தோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமலை முருகன் பள்ளு. பள்ளு இலக்கியங்கள் அப்படின்னா என்ன? பள்ளு சிற்றிலக்கியங்கள், பேரிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேரிலக்கியங்கள்னு சொல்லும்போது அது ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து தொடங்கி அவனுடைய இறப்பு வரைக்கும் அவனுடைய நிகழ்ச்சிகளையும் அவனுடைய வாழ்வியல் கூறுகளையும் வெளிப்படுத்துவது பேரிலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை மட்டும் சொன்னா, அது சின்ன நிகழ்ச்சிகளை மட்டும் சொன்னா அது சிற்றிலக்கியம்னு சொல்லலாம். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற நான்கையும் கூறுவது பேரிலக்கியம். ஏதாவது ஒன்றை மட்டும் கூறுவது சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றுதான் பள்ளு. இந்த பள்ளு குறித்து என்ன சொல்லியிருக்கு, என்ன சிறப்பு? நெல்லு வகைகளை எண்ணினாலும் பள்ளு வகைகளை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளு இலக்கியம் அந்த அளவுக்கு வளமான ஒரு இலக்கியமாக இடம்பெற்றிருந்ததுன்னு சொல்லலாம். நெல்லு வகைகள் அப்படின்னு சொல்லியே நம்ம பாடத்துல ஒரு சில குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. அந்த நெல்லு வகைகள் என்னன்னு பார்க்கலாம். சீதாபோகம், ரங்கஞ்சம்பா, மணல்வாரி, அதிக்ராதி, முத்துவெல்ல, புழுகுச்சம்பா, சொறி குறும்பை, புத்தன்வாரி, சிறைமீட்டான், கார்நெல், அரியநாயகன், கருஞ்சூரை, பூம்பாலை, குற்றாலன், பார்க்கடுக்கன், கற்பூரப்பாலை, காடை கழுத்தன், மிளகு சம்பா, பனைமுகத்தன், கிட்டத்தட்ட 24 நெல் வகைகளை இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நெல் வகைகளை கூட எண்ணி விடலாம், ஆனால் பள்ளு வகைகளை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அளவுக்கு பெருகி கிடக்கிற ஒரு இலக்கியமா இருக்கு. நமக்கு ஏன் இந்த பகுதியில் பள்ளு இலக்கியங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 2வது இயலோட ஆரம்பமே இயற்கை வேளாண்மை, வேளாண் சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பள்ளுன்னு சொல்லும்போது பள்ளமான இடங்களில் நீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதியில விவசாயம் செய்யக்கூடிய மக்களை பற்றி பேசக்கூடிய இலக்கியம். விவசாயிகள், அதாவது உலத்திப்பாட்டுன்னு இன்னொரு பெயர் கூட இருக்கு. உழவர்களால் பாடப்படக்கூடிய பாடல். அப்போ இந்த இலக்கியம் ஒரு பேச்சு மொழியிலேயே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த மக்கள் தங்களுடைய வேலைகளை செய்யும் போது ஒருவர் ஒரு பாடலை பாட, அதுக்கு பின்னால இவங்க பாடக்கூடிய அந்த தெம்மாங்கு, அது போன்ற இசை அமைப்புல இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். இந்த பாடல் உழவர்களின் வாழ்வியல் செய்திகளை கூறுகிறது. அந்த உழவர்களுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையுமே பதிவு செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கும். பள்ளமான இடத்திலே பயிர் தொழில் செய்வதால் இவர்களை பள்ளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளர்கள் பாடும் பாடல் பள்ளு அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இந்த பகுதியில் காணப்படுது. தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் சொல்லும் போது கூட இந்த பள்ளு அப்படிங்கிறது புலன் என்னும் இலக்கிய வகையோடு ஒத்து வருகிறது. தொல்காப்பியர் சொல்லக்கூடிய புலன் அப்படிங்கிறது எந்த வகையில இருக்கு அப்படின்னாச்சுன்னா, பேச்சு மொழியில் எழுதப்பட்டும் ஒரு கவிதையாக அந்த புலன் அப்படிங்கிறது அமைந்திருக்கு. அப்ப அதே போல இதுவும் அமைந்திருக்கிறதுனால தொல்காப்பியருடைய புலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியமும் இந்த பள்ளு இலக்கியமும் ஒத்ததாகவே காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில உழவு தொழிலை எல்லாருமே ஒரு மேன்மையான தொழிலாக நினைக்கக்கூடிய அளவுக்கு உழவு தொழில் மாறிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். பாரதியார் கூட என்ன சொல்றாருன்னா, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த உழவு தொழில் சார்ந்த பாடலான பள்ளு அப்படிங்கிற இந்த சிற்றிலக்கியத்தை பற்றி நம்ம இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பள்ளு வகை இலக்கியங்கள்ல முதலில் தோன்றிய பள்ளு எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கூடல் பள்ளு தான் முதலில் தோன்றிய பள்ளு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. நமக்கு பாடப்பகுதியா இருக்கிறது திருமலை முருகன் பள்ளு. திருமலையில் இருக்கக்கூடிய முருகனை வாழ்த்தி பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது. திருமலை முருகன் பள்ளு. இந்த பாடலோட ஆசிரியர் பெரியவன் கவிராயர். பெரியவன் கவிராயரை பற்றிய குறிப்புகள் எங்குமே கிடைக்கப்பெறவில்லை. அவர் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புலவராக இருந்தாலும் அவருடைய குறிப்புகள் கிடைக்காதது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த பாடல்ல கலித்துறை,
கலிப்பா, சிந்து அப்படிங்கிற இந்த 3 வகையான பா இனங்களும் விரவி வந்துள்ளது. இந்த நூலுக்கு 2 வேறு பெயர்கள் இருக்கு. என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல பல்லிசை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா திருமலை அதிபர் பள்ளு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இந்த 2 பெயர்களுமே திருமலை முருகன் பல்லை தான் குறிக்கும். திருமலை அப்படிங்கிறது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இன்றைக்கு தென்காசி மாவட்டம் ஆயிருச்சு. அந்த தென்காசி மாவட்டத்துல செங்கோட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பண்பொழி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல தான் இந்த திருமலை முருகன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ஒரு சிறு குன்றில் அமைந்துள்ளது. அந்த குன்றுக்கு கிட்டத்தட்ட 626 படிக்கட்டுகள் உள்ளன. இந்த கோயில் தோன்றிய வரலாறும் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறாகவும் ஒரு நல்ல தகவலாகவும் இருக்குது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, பண்பொழி கிராமத்துல வேல் ஒன்றை மட்டுமே வைத்துக் கொண்டு அதற்கு பூசைகள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் பூவன் பட்டர். அப்படியே அவர் அந்த வேலை மட்டும் அவர் வைத்து வணங்கி கொண்டே வந்திருக்கும் போது, ஒரு நாள் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல முருகன் சொல்றாரு, பூவன் பட்டரே, நான் கோட்டை திரடு அப்படிங்கிற அந்த இடத்துல நான் ஒரு சிலையாகவே நான் இருக்கேன். நீங்க என்ன கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இந்த இடத்துல வைத்து நீங்க வழிபடணும் அப்படிங்கறத அவருடைய கனவுல சொல்றார். அதற்கு அடையாளமும் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த கோட்டை திரடு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போங்க. அங்க எறும்பெல்லாம் ஒரு புற்றுக்குள்ள போவது போன்ற ஒரு இடம் இருக்கும், ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்கும். அந்த இடத்த நீங்க சரியா நீங்க தோண்டி பாருங்க, அந்த இடத்துல என்னுடைய சிலை இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அதே நோக்கத்தோட அவர் பூவன் பட்டர் போய் அதை தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அவருடைய சிலையை கண்டுபிடிக்காங்க. அந்த சிலையை வைத்துதான் இன்றைக்கும் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது அந்த திருமலை முருகனுடைய தல வரலாறு. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா வடகரை நாடு, தென்கரை நாடு அப்படின்னு சொல்லி அந்த 2 நாட்டின் வளங்களையும் கூறுவது போல, அதே நேரத்தில் அந்த 2 நாட்டிலும் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் புகழ்ந்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது வடகரை நாடு. இந்த வடகரை நாட்டுல இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடையிடங்கனி வந்துளம் ஆடும். அப்போ மலரில் ஆரளி, பூக்களில் அலின்னு சொல்லும்போது அது வண்டுகளை குறிக்கிறது. அப்போ பூக்களில் மொய்க்கின்ற வண்டுகள், ஆர் அப்படிங்கிறது ஒரு ஆர்ப்பரிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆர்ப்பரிப்பு போன்ற மொய்க்கின்ற வண்டுகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருள். இந்துளம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பண் வகை. அந்த வண்டுகள் மொய்ப்பது இந்த இந்துளம் எனும் பண்ல பாடுவது போன்ற ஒரு ஓசையை தருகிறது அப்படிங்கிறது அதுக்கு பொருள். மடை அப்படின்னு சொல்லும்போது அந்த குளங்கள்ல தண்ணீர் நிறைந்து வெளியில் செல்றதுக்காக ஒரு பகுதி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் மடைன்னு சொல்லுவாங்க. அந்த மடை பகுதியில தண்ணீர் ஒரு நிறைந்து வெளியில் செல்லும். அப்படி போகும்போது அங்க சில மீன்கள் துள்ளிட்டு இருக்கும், அதை சாப்பிட்றதுக்காக அங்க பறவைகள் காத்திருக்கும். அதிலும் உள்ளான் எனும் ஒரு பறவை. மடை இடங்கனி, மடை அப்படின்னாச்சுன்னா தெரியும் நம்மளுக்கு, தண்ணீர் போகக்கூடிய பாதை. அங்க இடங்கனின்னு சொல்லும் போது அது சங்கிலியை குறிக்கிறது. அதுல ஒரு சங்கிலி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தண்ணீரை சில நாள் நம்ம நிறுத்தணும்னு விரும்பினாங்கன்னா அதுல மணல் மூட்டைகளை அடுக்கி வச்சு அந்த தண்ணீரை அங்க சேமிச்சு வைக்கணுங்கிறதுக்காக இந்த சங்கிலி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ மடை இடங்கனி வந்துளம் பாடும், அந்த வந்துளம் அப்படிங்கிறது உள்ளான் பறவையை குறிக்கிறது. நீர்வளம் நிறைந்த நாடு வடகரை நாடு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடையிடங்கனி வந்துளம் ஆடும். அந்த உள்ளான் பறவைகள் அதுல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பாடலை கேட்டு அது தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டே இருக்குமா. அது வந்தது மீன் சாப்பிடுவதற்காக தான் வந்திருக்கு. அப்ப மீன் சாப்பிட வந்த அந்த உள்ளான் பறவை இந்த வண்டுகளினுடைய பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சலச வாவியில் செங்கயல் பாயும். சலச வாவி அப்படின்னு சொல்லும்போது தாமரை குளம், தாமரை பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய குளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சலச வாவியில் செங்கயல் பாவும், செழுமையான கயல் மீன்கள் துள்ளி குதிக்கும். தரளம் ஈன்ற வெண் சங்கு அயல் மேவும், சங்குகள் முத்துக்களை ஈன்றுதான்.
அலசவாவியில் செங்கையில் பாயும்னு சொல்லும்போது மீன்கள் துள்ளி குதித்தனன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தரளம் ஈன்ற வெண் சங்கு அயல் மேவும், சங்குகள் முத்துக்களை ஈன்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்குன்னு சொல்லும் போது அதுல நிறைய வகையான சங்கு இருக்கு. இடம்புரி சங்கு, வலம்புரி சங்குன்னு இருக்கு. 1000 இடம்புரி சங்குகள் ஒரு வலம்புரி சங்குக்கு இணையாகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மேன்மை வலம்புரி சங்குக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வலம்புரி சங்குக்குள்ள முத்து இருக்கும். இந்த சங்கு முத்துக்களை ஈன்றெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வலம்புரி சங்கு தான் சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டா, வலம்புரி சங்குக்கும் அடுத்து ஒண்ணு இருக்கு. 1000 இடம்புரி சங்குகள் ஒரு வலம்புரி சங்குக்கு ஈடாகாது. 1000 வலம்புரி சங்குகள் ஒரு சலஞ்சலம் சங்குக்கு ஈடாகாது. 1000 சலஞ்சலம் சங்குகள் ஒரு பாஞ்சசன்யம் சங்குக்கு ஈடாகாது அப்படின்னு அந்த சங்குகள் பற்றி வகைகளை சொல்லும் போது சொல்றாங்க. அப்போ சங்குகளில் இருந்தும் முத்துக்கள் பிறக்கின்றன அப்படிங்கிறது நம்ம இந்த பாடல் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, குலமின்னார் மழை பெய்யென பெய்யும். கற்புடைய பெண்கள் மழை பெய் என்று சொல்லும் போது பெய்யும். அப்படிப்பட்ட சிறப்புடைய நாடு வட ஆரி நாடு அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் கூட சொல்றாரு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. அப்படிப்பட்ட சிறப்புடைய பெண்கள் வாழும் நாடு வட ஆரி நாடு அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும். குடங்கை அப்படின்னு சொல்லும்போது உள்ளங்கையால் பொருள் வேண்டி யாசகம் செய்பவர் அப்படின்னு பொருள். அப்போ அந்த உள்ளங்கையில் யாசகம் வாங்கி பிச்சை கேட்டு உண்ணும் அந்த முனிவர்கள், அவர்கள் சொல்வது நடக்கும். அதுதான் குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும். அது எப்ப உள்ளங்கையில பொருள் ஏந்தி வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டா, திருவோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓடு கூட அவங்களுக்குரிய சொத்து அப்படிங்கிற ஒரு பொருள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் திருவோட்டுல கூட ஒரு யாசகம் வாங்கி சாப்பிடாம தன்னுடைய உள்ளங்கைகள்ல பொருளை வாங்கி சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது அந்த காலத்துல. காவி துறவி எல்லாம் மெலிஞ்சாத்தான் மதிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி துறவிகளாக வாழ்ந்தவர்கள் உண்மையான துறவிகளா இருந்தாங்க. அப்படி உண்மையான துறவிகளா இருந்ததுனாலதான் வட ஆரி நாடு சிறப்புடையதாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இத்தகைய மக்கள் வாழக்கூடிய இந்த புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ் வட ஆரி நாடங்கள் நாடே. புலவர்கள் எல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய இந்த திருமலை சேவகன், சேவகன் சொல்லும்போது முருகனை குறிக்கிறது. இந்த புலவர்கள்லாம் புகழ்ந்து பாடக்கூடிய இந்த திருமலை முருகன் புகழ் வட ஆரி நாடு எங்கள் நாடு. இந்த முருகனின் ஆலயம் இருக்கக்கூடிய இந்த வட ஆரி நாடு எங்கள் நாடு அப்படின்னு வடகரை நாட்டோட வளத்தை சொல்றாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தென்கரை நாட்டின் வளம். வளரும் காவில் முகில் தொகை ஏறும். கா அப்படின்னாச்சுன்னா சோலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சோலையில் முகில் தொகை ஏறும் அப்படின்னு சொல்றது, முகில் கூட்டங்கள், மேக கூட்டங்கள் இந்த சோலையில் வந்து தங்கி செல்லக்கூடிய அளவுக்கு இந்த சோலையில் மரங்கள் நீண்டு நெடிய வளர்ந்துள்ளது. அப்போ நீண்டு நெடிய வளர்ந்த மரங்களால் அடர்ந்த சோலைகளை உடையது எங்கள் தென் ஆரி நாடு. முதல் குறிப்பா பதிவு செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும். பொன்னால் ஆன மாடங்கள் இருக்கிறது. அந்த மாடங்கள்ல அகில் புகை நாரும். நாரும்னு சொல்றது இந்த இடத்துல மனம் வீசும் அப்படிங்கறதான் பொருள். நாற்றம் அப்படிங்கிற சொல்ல இன்றைக்கு நம்ம வழக்குல பயன்படுத்தும் போது தவறா பயன்படுத்திட்டு இருக்கோம். நாற்றம் என்பதற்கு பொருள் நறுமணம் அப்படிங்கறதான் பொருள். துர்நாற்றம் என்பதுதான் கெட்ட வாசனை. இங்க பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும். அகில் மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் சந்தன மரங்களை போன்றவே நல்ல ஒரு வாசனை உள்ள ஒரு மரம். அதனால அந்த மரங்களுடைய துண்டுகளையோ எதையோ போட்டு எரிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய வாசனை அந்த மாடம் எங்கும் ஒரு நறுமணத்தை வீசுகிறது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, குளிரும் மங்கையும் கொண்டலும் காக்கும். அப்படின்னு சொல்லும்போது மேகம், மங்கை அப்படின்னு சொல்லும்போது மயில். மூன்றுமே அந்த சோலையை பாதுகாக்கிறது. பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும். மன்னர்கள் அவர்களுடைய வீடு நாடு அதுகளை காத்துக் கொள்கிறார்கள், நீதி தவறாமல் ஆட்சி புரிகிறார்கள். கோல்முறை மன்னர் சொல்லும் போது செங்கோல் தவறாத அரசர்களை குறிக்கும். செங்கோல் தவறாத அரசர்கள் மண்டலம் காக்கும். மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய பகுதியை மண்டலம் சொல்லுவாங்க. சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம்.
அப்போ அந்த மிகுந்த நிலப்பரப்புள்ள பகுதியை அரசர்கள் காத்து வருகிறார்கள். இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும் அறிவுத்திறம் வாய்ந்த பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த பெண்கள் தங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மேடைகள்ல அவர்களுடைய ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதான் இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும், முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். முத்துக்களை ஏந்தி கொண்டு வாவி தரங்கம்னு சொல்லும்போது, வாவினா குளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த குளத்துல கூட அலைகள் வருகிறது. அலைகள் வரக்கூடிய அளவுக்கு நீண்ட நெடியம் பரப்பில் அந்த குளம் அமைந்திருக்கிறது. எப்போ காற்று வீசுதோ அந்த காற்றோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அலைகள் வந்து கொண்டிருக்கும். அந்த அலையில் முத்துக்கள் வந்து மோதுகின்றன. அதான் முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். தரங்கம்னு சொல்லும்போது அலை, தரங்கம் பாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல இந்த குளத்துல இருந்து வரக்கூடிய அலை, புழல் ஏரி, இந்த மாதிரியான ஏரி, செம்பரப்பாக்கம் ஏரி எல்லாம் பார்க்கும்போது அந்த ஏரிகள்ல கூட ஒரு சிறு வகையான ஒரு அலை வருவதை நீங்க உணர முடியும். அப்போ நீண்ட நெடும் பரப்புல இந்த அலைகள் உருவாகும். இந்த அலைகளில் முத்து வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அலியுலாம் கொன்றை சூடும். அலி அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து வண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வண்டுகள் மொய்க்கக்கூடிய கொன்றை மலரை சூடியுள்ள, மலரை சூடியவர் உங்களுக்கு யாருன்னு தெரியும். அப்போ கொன்றை சூடும் குற்றால தென் ஐயன், தென்னாட்டுடைய சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப தென் ஐயன் சொல்லும் போது கொன்றை மலரை சூடி கொண்டிருக்கக்கூடிய தென்னாட்டுடைய சிவனை இந்த தென்னாரி நாட்டு மக்கள் வணங்குவதை நாம் பார்க்க முடியும். வண்டு கூட்டங்கள் மொய்க்கக்கூடிய கொன்றை மலரை சூடி இருக்கிற குற்றாலநாதராகிய தென்னாட்டுடைய சிவன் எங்களுடைய தென்னாரி நாட்டில் இருக்கிறார். அவர் குடியிருக்கக்கூடிய நாடு எங்கள் தென்னாடு அப்படின்னு சொல்லி இந்த சிவனை இந்த பகுதியில் வாழ்த்துறதையும் நம்ம இந்த பாடல் மூலமா கற்றுக்கொள்ளலாம். பாடத்தின் மூலமா நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயற்கை வளம் எந்த அளவுக்கு மிகுந்திருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். நெல் வகைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீர்நிலைகள் எவ்வளவு மிகுந்திருந்தன, அலை அடிக்கக்கூடிய அளவுக்கு நீர்நிலைகள் இருந்தன. பறவைகள் இனங்கள், மீன் இனங்கள், முத்துக்களை ஈன்ற சங்குகள் அப்படின்னு சொல்லி இயற்கை வளம் மிகுந்திருந்ததை நாம பார்க்க முடிஞ்சு. இந்த இயற்கை வளங்களை நாம் பேணி பாதுகாப்போம், இயற்கைக்கு நாம் ஒரு அரணாக இருந்து இயற்கையை பாதுகாப்போம் என்று சொல்லி இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.